ஹாய் வணக்கம். நாங்கள் டைப்ஸ் பார்ட்னர் சிஆர்எம் சாஃப்ட்வேர் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள்கிட்ட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சர்வீஸ் சாஃப்ட்வேருக்கான டெமோ இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது லெஃப்ட் ரிலேட்டடாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த சாஃப்ட்வேர். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வியூ போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு கஸ்டமர் வியூவில் ஆட் கஸ்டமர் பேஜ் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் கஸ்டமருடைய நேமு, கான்டாக்ட் பர்சன் நேமு, இமெயில் ஐடி அண்ட் அட்ரஸ் இது எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஸ்டேட்டுக்கு வந்துட்டு நம்ம ஆட் பட்டன் கொடுத்துருக்கோம் பக்கத்துலேயே. ஸோ ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஸ்டேட் என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்க்ரால் டவுனில் அந்த ஸ்டேட்டுக்கான டீட்டெயில் வந்துடும். அதே மாதிரி தான் ஜோனுக்கு ஏரியாவுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆஃப்டர் தட் சிட்டி மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் மேண்டட்ரியாக என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பேக் பட்டன் கொடுத்துட்டு கஸ்டமர் வியூ போயிட்டு அந்த கஸ்டமருடைய ஜஸ்ட் ஒரு 2 லெட்டர்ஸ் கொடுத்துட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும். அங்கே போய்ட்டு நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா கஸ்டமரோடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கஸ்டமர் வியூவில் இங்கே ஓப்பன் ஆகிடும். அப்புறமா மிஷின் ஆட் பண்ணுறோம். அந்த கஸ்டமரில் என்னென்ன மிஷின் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது 1 by 1 நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம். கஸ்டமருடைய மிஷினுடைய டைப்பு, அப்புறம் வந்துட்டு மாடலு, இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுறோம். இதுக்கு ஆப்ஷன் வந்து நம்ம மாஸ்டரில் கொடுத்துருக்கோம். நம்ம அங்கே போய்ட்டு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்க்ரால் டவுனில் வந்துடும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் மிஷின் ஆட் ஆகிடும். நீங்கள் மிஷினில் டீட்டெயில்ஸில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஆட் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு கான்ட்ராக்டோடைய டைப்பு ஏஎம்சியா, வாரண்டியா, என்ன டைப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மிஷினு அப்படின்றத நம்ம எல்லாமே என்ட்ரு பண்ணுறோம். ஸோ ஒரு வருஷத்துக்கு எத்தனை சர்வீஸ் நம்ம கொடுக்குறோம், ஃப்ரீ சர்வீஸு அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் டேட்டு, கான்ட்ராக்ட்டுக்கான ஸ்டார்ட் டேட்டு இங்கே கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா என் டேட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆஃப்டர் தட் ஏஎம்சி அந்த ஏஎம்சி அமௌண்ட் போட்டுட்டு நீங்கள் டேக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் கேல்குலேஷனோட உங்களுக்கு டேக்ஸ் வியூ ஆகும். வித் டேக்ஸோட அமௌண்ட் வியூ ஆகும். மிஷின் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராக்டும் சேவ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் கால் வருது அப்படின்னா, இந்த மிஷின் ஒரு கால்னு சொல்லி பிரேக் டவுன் கால் வருதுன்னா கஸ்டமரை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு மிஷினில் போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஜாப் ரிஜிஸ்டர் அப்படின்ற டேப் இங்கே இருக்கும். ஜாப் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு இங்கே ஜாபோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஃபில் பண்ணிடுவோம். என்ன ஜாப் டைப்பு, ஏஎம்சியா, வாரண்டியா, சார்ஜபிளா, ஸோ அதுக்கப்புறமா ஜாபோடைய டீட்டெயில்ஸு, மெயின் கம்ப்ளைண்ட் என்ன எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு டெக்னீஷியன் யார் போக போகிறாங்களோ அவங்க நேமை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாப் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பேக் பட்டன் கொடுத்துட்டு வியூவில் ஜாப் வியூ இங்கே போனீங்க அப்படின்னா ஆஃப்டர் ரிஜிஸ்டர் த ஜாப் உங்களுக்கு அலோகேட்டரில் வந்துடும். ஸோ நீங்கள் டெக்னீஷியன் அலோகேட் பண்ணதுனால ஜாப் அலோகேட்டரில் வந்துடும். நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டு டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு டெக்னீஷியனுக்கு நீங்கள் இந்த காலை வந்து மூவ் பண்ணிடலாம். நீங்கள் ஆஃப்டர் ரிஜிஸ்டர் டெக்னீஷியன் செலக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த டீட்டெயில்ஸ் வந்து எந்த டெக்னீஷியனுக்கு நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய மொபைல் ஆப்புக்கு நோட்டிஃபிகேஷனாக போயிடும். ஸோ இந்த மொபைல் ஆப்பில் நான் போயிட்டு டெக்னீஷியன் லாகின் பண்ணுறேன். யூசர் நேம் வந்து லாகின், பாஸ்வேர்டு வந்து மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நான் லாகின் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகும். இது வந்து லொக்கேஷன் டிஃபால்ட்டாக வந்து ஆனில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஜிபிஆர் ட்ராக் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. அப்டேட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். எத்தனை மணிக்கு அங்கே டெக்னீஷியன் கஸ்டமர் பிளேஸ் போயிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்ம 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம், கொட்டேஷன் அண்ட் கம்ப்ளீட்டட். இங்கே இமேஜ்ன்ற ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே வந்து சப்போஸ் அந்த மிஷின் டேமேஜில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் இந்த காலோடையே அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மொபைல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து அட்டாச் ஆகிடும். ஆஃப்டர் தட் இன்வைஸ். ஸோ இந்த கால் சார்ஜபிளாக இருக்குது அப்படின்னா ஜென்ரல் சர்வீஸாக இருந்தால் சர்வீஸில் போய்ட்டு ஜென்ரல் சர்வீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை மிஷின் செலக்ட் பண்ணியிருக்கீங்க,
கொடுத்துட்டு அமௌண்ட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல அமௌண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே, பில்லிங்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் மோட் ஆஃப் பேமெண்ட், எப்படி வாங்குகிறோம், கேஷாக வாங்குகிறோமா, கார்டாக வாங்குகிறோமா, இல்லை ஜிபே வாங்குகிறோமா எப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். ஆன் காலுடைய டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணுறோம், சார்ஜபிள். ஸோ இன் டைம் அவுட் டைம் ஆட்டோமேட்டிக்கலாக எடுத்துக்கும். இந்த இடத்துல கஸ்டமர் ஃபீட்பேக்கு, அப்புறம் வந்து டெக்னீஷியன் ஃபீட்பேக் எல்லாமே என்ட்ரு பண்ணுறோம். ஆஃப்டர் தட் இங்கே எஃப்எஸ்ஆர் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ எஃப்எஸ்ஆர் ரிப்போர்ட்டில் போய்ட்டு டெக்னிக்கல் ரிமார்க்ஸ் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் டெக்னிக்கல் ரிமார்க் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே லாஸ்ட்டில் அப்டேட் பட்டன் கொடுத்துருப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து கஸ்டமர் சிக்னேச்சர், கஸ்டமர் ஜஸ்ட் ட்ரா பண்ணாங்கன்னா போதும் மொபைலில், சிக்னேச்சர் சேவ் ஆகிடும். ஆஃப்டர் தட் டெக்னீஷியனோட சிக்னேச்சர், எந்த டெக்னீஷியன் போயிருக்காரோ அவரோட சிக்னேச்சர் அப்டேட் பண்ணணும். ஸோ இது கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா கால் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த காலுக்கான ரிப்போர்ட்டை நீங்கள் மொபைல் ஆப்லேயே டவுன்லோட் பண்ணி வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணோன்னா கூட நீங்கள் கஸ்டமருக்கு சென்ட் பண்ணிடலாம். நம்ம மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட் வந்து கஸ்டமருக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயில் போயிடும். ஸோ இது வந்து மொபைல் ஆப்போடைய ஃப்ளோ. ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரில் கஸ்டமர் ஆட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் மிஷின் ஆட் பண்ணுறோம், அப்புறம் கான்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு ஜாப் ரிஜிஸ்டர் பண்ணுறோம், டெக்னீஷியனுக்கு கால் அலோகேட் பண்ணுறோம். ஸோ அலோகேட் பண்ணதுக்கப்புறமா மொபைல் ஆப்பில் அந்த ஃப்ளோவை நம்ம செக் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் இந்த காலை வந்து பேக் ஹேண்டில் சாஃப்ட்வேரில் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க, க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மொபைல் ஆப் ஃப்ளோ. ஸோ இப்போ சாஃப்ட்வேருக்கு வந்துட்டோம். இந்த ஜாப் வந்துட்டு ஜாப் வியூவில் கம்ப்ளீட்டட் பேஜில் நமக்கு மூவ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. டெக்னீஷியன் அங்கே கம்ப்ளீட் கொடுத்த உடனே இங்கே கம்ப்ளீட்டட் பேஜில் மூவ் ஆகிடும். ஸோ இங்கே போய்ட்டு நம்ம அப்டேட் கொடுத்துட்டு ஜாப் டீடைல்ஸ் சொல்லி இங்கே ஒரு பேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஹேண்டில் என்ன ஸ்பேர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, எத்தனை குவான்டிட்டி, அப்புறம் வந்துட்டு ஸ்பேருக்கு தனியாக நம்ம இன்வைஸ் கொடுத்துருக்கோம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி, டோனருக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணுற மாதிரி தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் சர்வீஸ் ரிலேட்டடாக இன்வைஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 இன்வைஸுமே நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஃபார்மேட்டில் பிடிஎஃப்பில் நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ரீசனில் போய்ட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த கால் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். இன்வைஸில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஜிஎஸ்டி ஆப்ஷன் ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்குது. இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெமோலாம் கொடுக்குறோம். ஸோ இந்த லிங்க்கை செக் பண்ணுங்கள். டெமோ வேணுனாலும் லைவ் டெமோ நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சேல்ஸுக்கும் நம்ம சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட் இது சர்வீஸ் நான் செக்ஷன் முடிச்சிடுறேன். ஆஃப்டர் நான் சேல்ஸுக்கு தனியாக ஒரு செக்ஷன் கொடுக்குறேங்க. ஸோ இப்போ கஸ்டமர் வியூவில் போய்ட்டு அந்த கஸ்டமருடைய கால் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கா என்னன்ற ஹிஸ்ட்ரி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஜாபோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு எஃப்எஸ்ஆர் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னாலும் நம்ம அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம சாஃப்ட்வேருடைய ஃபுல் ஃப்ளோ. நம்ம சாஃப்ட்வேருக்கான டெமோவும் நம்ம லைவ் டெமோவும் கொடுத்துட்ருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் லிங்க் செக் பண்ணி பாருங்கள். எனி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எங்கள் எம்டி வந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.